ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இருக்க போகுது. அது என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்காக கவுன்சிலிங் வருவாங்க. அதில் நிறைய பேர் கேட்ட கொஷின் தான் இது. நீங்கள் சொல்கிறீங்க, நம்ம பேசாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு நம்ம ஞாபகம் அதிகமாக வரும், அவங்க நம்மளை தேடி வருவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் ரொம்ப நாளாக நோ கான்டாக்டில் தான் இருக்கேன், அவங்களுக்கு என் ஞாபகம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கும் அந்த சயின்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க ஏன் என்கிட்ட பேசலை, இன்னுமே என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே ட்ரை பண்ணலை, ஏன் அவங்க எனக்காக எந்த ஸ்டெப்புமே எடுக்கலை அப்படிங்கிற கொஷின் நிறைய பேர் மைண்டுக்குள்ளே இருக்குது. இதை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்கிற விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த உலகத்தில் நம்ம தனியாக வாழ முடியும் அப்படின்னு சொன்னாலுமே எல்லாரோடையுமே ஒரு மிங்கிள் இருந்தால் தான் நம்ம இந்த பூமியில் வாழ்கிறக்கே ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னா வேறு எதுவுமே நம்ம அட்ராக்ட் பண்ண வேண்டியது இல்லையே, கரெக்டாக? அப்போ ஒரு ஜாப் அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், மணியை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், இந்த பூமியில் வாழணும், ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நமக்கு இன்னொருத்தவங்களுடைய சப்போர்ட் தேவைப்படுது. ஏன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்தது தான் இந்த யூனிவர்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். அந்த அன்பை அடையிறதுக்கு நமக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கணும், நமக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே அதற்கான அறிவு இல்லாமல் நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியாது, கரெக்டாக? எந்த ஒரு விஷயத்துக்குமே அதுக்கான அதிர்வலைகள் இருக்குது, அதற்கான எனர்ஜி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அன்பு அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு ஹை வைப்ரேஷனில் இருக்கோமோ அப்போ தான் அட்ராக்ட் பண்ண முடியும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறத நம்ம ரொம்ப லவ் பண்ணுறோம், அவங்களுக்கு புரியலேன்னு நினச்சிக்கிறாங்க. அது கிடையாது. லவ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளும் உயர்வான ஒரு சோலாக இருக்கணும், அவங்களும் உயர்வான வைப்ரேஷனில் இருக்கிற ஒரு சோலாக இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது அங்கே ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் இருக்கும். நீங்கள் அன்பை கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை வற்புறுத்திக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்காக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் அன்பு கிடையாது. இதை நான் இப்போ ஏன் தெளிவுபடுத்துகிறேன்னா, உங்களோட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக தான். அதாவது என்னன்னா, நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப். ஒருத்தவங்க காயப்பட்டுட்டு இன்னொருத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க அப்படின்னா அது ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ நீங்களும் பாசிட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கணும், நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிற வைப்ரேஷனில் இருக்கிற ஒருத்தவங்க அட்ராக்ட் பண்ணணும். இதுதான் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பு. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் ரொம்ப வருஷமாக நோ கான்டாக்டில் இருக்கேன். நீங்கள் சொல்கிறீங்களா, நோ கான்டாக்டில் இருந்தால் நம்ம ஹீல் ஆகிடுவோம், நம்ம ஹீல் ஆகி ஹை வைப்ரேஷனில் இருந்தால் நமக்கான பர்சன் தேடி வருவாங்க அப்படின்னு. இது என்னென்னா இடத்துக்கு இடம் மாறுபடும். இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு அந்த பர்சன் வேணுமாங்கிற டவுட்டே உங்களுக்கு வரும். ஏன்னா உங்களோட வேல்யூவை நீங்கள் உணரும்போது நிறைய பேர் என்ன அப்படின்னா, தமக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை ரொம்ப மோசமாக நடக்க வைக்கிறதே பார்த்திங்கன்னா இவங்களாக தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னா அதை அமைதியாக ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசி சரி பண்ண முயற்சிக்காமல் இவங்க போயிடுவாங்கங்கிற பயத்திலேயே டார்ச்சர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அவங்க மைண்டில் டார்ச்சர் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் ஆகிடுது. அதை மாற்றுறக்கு ஒரு கேப்பே நீங்கள் விடலை அப்படின்னா மறுபடியும் அங்கே ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நோ கான்டாக்டில் இருக்க சொல்கிறோம். அந்த நோ கான்டாக்டில் இருக்கும் போதுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் ஹை லெவல் வைப்ரேஷனுக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து, எப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும்னு நீங்கள் யோசித்து நீங்கள் மாறும்போது தான் நீங்கள் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற பர்சனாக மாறுவீங்க, கரெக்டாக? அப்போ இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை அப்படியே ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் இருக்கிறதுக்காக உங்களை அப்படியே ஏற்றுக்கிறவங்கள நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் இருக்கிறதில் குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க லோ எனர்ஜியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்கள நம்ம ஹை எனர்ஜிக்கு கொண்டு நீங்கள் ரெண்டு பேரும் அட்ராக்ட் ஆகணும். அவங்க லோ எனர்ஜியில் இருக்கிறாங்கிறதுக்காக நீங்களும் இறங்கி போகிறீங்க அப்படின்னா அது ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது. நான் இங்கே மெயினாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும், ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக ஹெல்தியான ரிலேஷன்ஷிப்பை அவங்கக்கிட்ட அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கோல் வைக்கணும். அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் நீங்களும் சேஞ்ச் ஆவீங்க, அவங்களும் சேஞ்ச் ஆகுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட ஹாப்பினஸை நீங்கள் உங்களுக்குள்ளே தேடணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அப்போ தான் நீங்கள் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க மாட்டீங்க, அவங்க கொண்டு கொடுக்கும்போது அது உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், அவங்கள நீங்கள் ப்ளேம் பண்ண மாட்டீங்க. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், உங்ககிட்ட பேசலைனாலுமே அவங்களுக்கு உங்கள் ஞாபகம் இருக்கும். நீங்கள் இங்கே திங்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்கள் எனர்ஜி அவங்களுக்கு ரீச் ஆகுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். உண்மையாலுமே அதை நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு நடந்தது தான் நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன். சயின்டிஃபிக்காகவும் அதுதான் உண்மை. உங்களை ஒருத்தவங்க திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள ஞாபகம்
ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும். அவங்களுக்கு பிடிச்ச சாங்கு, இல்லை அவங்களோட பேர், இல்லை அவங்கள பற்றி யாராவது பேசலாம், இல்லை ட்ரீமில் வரலாம். இந்த மாதிரி எனர்ஜிஸ் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நீங்கள் இங்கே திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக போய் சேரும்னு நான் சொல்லியிருக்கேன். இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி சயின்ஸ் இருக்குது, நானுமே உணர்ந்திருக்கேன், அவங்க என்ன டீப்பாக திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க கேட்குற கொஷின் என்னென்னா, அப்படி டீப்பாக திங்க் பண்ணுறாங்க, ஏன் என்கிட்ட வந்து பேசலை அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் வந்து அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, அவங்கள பற்றி நல்ல விதமாக மட்டும்தான் பேசுகிறீங்க, உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை பற்றி நல்ல விதமாக மட்டும்தான் உணர்றீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கள நினைக்கிறீங்க, ரொம்ப பாசிட்டிவாக நினைக்கிறீங்கன்னா, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி ரீச் ஆகும்போது அவங்களால உங்ககிட்ட பேசாமல் இருக்கவே முடியாது. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க எப்போ வருவாங்க, இந்த நிமிஷம் அவங்க எனக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு நீங்கள் நினைக்கும் போது அந்த விஷயம் டிலே ஆகிட்டே தான் இருக்கும். அதாவது உங்களோட எனர்ஜி அவங்களுக்கு ரீச் ஆகி உங்கள் ஞாபகம் இருக்கும். ஆனால் ஏன் அட்ராக்ட் ஆகலை அப்படின்னா, உங்கள் எனர்ஜி இங்கே லோவாக இருக்கும்போது. ஸோ நீங்கள் அவங்கள கண்டுக்காமல் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக அவங்கள மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது மட்டும் நினச்சிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்கிறீங்க, உங்களுக்கான க்ரோத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே வந்து பேசிடுவாங்க, இல்லை அவங்களே வந்து பேசுகிறக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். ஸோ இங்கே மெயின் விஷயம் என்னென்னா உங்களோட எனர்ஜி தான். நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்னு கேட்கும்போது அங்கே ஒரு ஏக்கம் இருக்கிறதுனால தான் அவங்க கேட்குறாங்க. நான் நிறைய பேத்துக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்க வந்து அன்பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறதையே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணாதீங்க அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உங்கள் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கங்கிற உணர்வுகளை நான் கொடுக்க சொல்கிறேன். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் சோஷியல் மீடியாவில் தேடுறீங்க? இதே வந்து நீங்கள் கேட்குறீங்களா, ஏன் அவங்க வந்து என்னை மீட் பண்ணலான்னு கேட்கலாம், ஏன் அவங்க வந்து இன்னும் என் லைஃப்பில் வரல அப்படின்னு கேட்கலாம். அதுக்கும் ஆன்சர் வந்து அதுதான். நீங்கள் ஹை லெவல் எனர்ஜியில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியும். உண்மை அதுதான். ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஹை லெவலில் மாறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருங்க, அவங்க தன்னால் வந்துருவாங்கங்கிறது மட்டும்தான் இங்கே ஆன்சர். நீங்கள் எவ்வளோ யோசித்தாலும் அது மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். ஏன் அப்படின்னா, என் லைஃப்பில் வந்து எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் பொறுப்புன்னு எடுக்கும்போது மட்டும்தான் என் லைஃப்பில் மிராக்கிள் நடக்குது. இதுக்கு வந்து அவங்க காரணம் இவங்க காரணம் நான் ப்ளேம் பண்ணும்போது அங்கே தப்பாக தான் போய் முடியுது. இது வந்து நான் கற்றுக்கிட்ட லெசன். ஸோ எல்லாத்துக்குமே நான் மட்டும்தான் பொறுப்பு, நான் கரெக்டான எனர்ஜியில் இருந்தேன்னா இந்நேரம் நடந்திருக்கும், அப்படி இன்னுமே நடக்கலை, நான் கரெக்டான எனர்ஜியில் இருந்துமே நடக்கலை அப்படின்னா எனக்கான டிவைன் டைமிங் வரல, என்னோட கடவுள் எனக்கான கரெக்ட் டைமிங்கில் பண்ணி கொடுப்பாருன்னு நினைக்கிறதுனால மட்டும்தான் எப்போவும் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் எல்லாம் இப்போ நடக்குது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் இனிமே பேசலை, அவங்கள பார்க்கறதுக்கான வாய்ப்பு இன்னும் வரல அப்படின்னா அது உங்களுக்கான டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது என்றைக்காக இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் நடந்தே தீரும். ரீசெண்டாக வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது இப்போ வந்து அது எனக்கு பயங்கரமாக கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அந்த 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ஏக்கத்தோட ரொம்ப ஒரு சென்சிட்டிவாக அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் அதில் நடக்கலை. ஸோ எப்போ அவங்க அதை கண்டுக்காமல் விட்டுட்டு அவங்கள க்ரோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த டைமில் அவங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சன் வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் ஹை லெவலில் மாறணும். நீங்கள் எப்போ வேறு லெவல் எனர்ஜிக்கு போய் உங்களுடைய லவ் மட்டுமே உங்களுக்கு போதும் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வரீங்களோ அப்போ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சன் கொடுக்குற எனர்ஜி, உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பர்சன் கொடுக்குற லவ் வந்து உங்களுக்கு போனஸாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் எப்பவுமே சொல்கிறேன், இந்த உலகத்தில் வந்து தனியாக வாழ முடியாது அப்படிங்கிறது உண்மைதான். இருந்தாலுமே உங்களுக்கான லவ்வை உங்களுக்குள்ளேயே கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். இதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது உங்களுக்கு தேவையானவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் செல்ஃப் லவ்வோடு இருந்து தான் ஆகணும். உங்களுக்கான லவ்வை 100% நீங்கள் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை மட்டுமே திங்க் பண்ணாமல் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அவங்க மெசேஜ் பண்ணால் சந்தோஷம், இல்லைன்னா என்னோட யூனிவர்ஸ் எனக்கான கரெக்ட் டைமில் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு நம்பிட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஏக்க உணர்வோடு இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் டிலே ஆகிட்டே போகும். உங்களுக்கு வந்து அவங்ககிட்ட பேசி ஆகணும்னு தோணலாம், இல்லை ரொம்ப டிஸ்டர்ப் ஆகலாம். அப்போ என்ன அப்படின்னா உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனோட எனர்ஜி வந்து ஹை லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். நான் எப்போவுமே சொல்கிறது என்னென்னா, சேஸ் பண்ணாதீங்க, அட்ராக்ட் பண்ணுங்கள். அவங்களாம் வந்து உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் அட்ராக்ட் பண்ணிங்கன்னா யூனிவர்ஸே கொண்டு வந்து கொடுப்பாங்க. எப்பவுமே அதுதான். ஏன்னா உங்களோட லவ்வை நீங்கள் ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணியிருப்பீங்க. என்ன ஆனாலும் நான் உங்களுக்காக இருப்பேங்கிறத நீங்கள் ஆல்ரெடி ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. இப்போ அதிலிருந்து மாறி நீங்கள் க்ரோ ஆக போகிறீங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தானே உங்களை தேடி வரணும். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அவங்களுக்காக என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது எல்லாமே பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் நோ கான்டாக்டுக்கே போகிறீங்க. ஏன்னா நிறையா பேர் லவ் பிரேக்கப்பில் ஸ்டார்டிங்கில் அல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்டிங்கில் வந்து கண்டிப்பாக நிறைய டைம் கால் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைங்கிறத வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பீங்க. அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுற அளவுக்கு இறங்கியிருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் அவங்கள ட்ரூவாக லவ் பண்ணுறீங்கிறத காட்டிடுது. இனி வந்து அவங்க காட்டினா மட்டும்தானே அங்கே எனர்ஜி மேட்ச் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய எனர்ஜி வந்து ஹை லெவல் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாலியாக இருந்தீங்கனாலே அவங்க வந்து பேசிடுவாங்க. நிறைய பேருக்கு என்னென்னா, அவங்க மெசேஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போதே ஒரு பதட்டம் படபடப்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா அதை பெருசாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் எப்போ அந்த கோலை வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம், மெசேஜ் பண்ணுறதெல்லாம் ஒரு விஷயமா, யூனிவர்ஸ்க்கு அதெல்லாம் சர்வ சாதாரணம், எவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் யூனிவர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலே அந்த மெசேஜை சாதாரணமாக தான் பார்ப்பீங்க. அது ஏன் இன்னும் வரல நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. ஏன்னா எனக்கு
எதுக்காக இருந்தாலும் அது வரும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த கோலையே ரொம்ப சர்வசாதாரணமாக நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக நடக்கும். அதை நம்ப வைக்கிறதுக்கு தான் நம்ம மெத்தட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு விஷயம் வந்து சாதாரண விஷயம், இது எனக்கு ஈஸியாக கிடைக்கும்னு நம்ப வைக்கிறதுக்கே உங்கள் மைண்டை நீங்கள் கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அது அங்கே நம்ப மாட்டேங்குது. கரெக்டாக நிறைய பேர் ஏன் பெயின் அனுபவிக்கிறீங்க, ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணுறதுல, ஜாப் அட்ராக்ட் பண்ணுறதுல ஒரு பெயின் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா அதை உங்களால் நம்ப முடியல. நம்ம அதுக்கு தகுதியானவங்கன்னு நம்ப முடியாததுனால தான் நம்ம அதை வந்து ப்ளேம் பண்ணிவிட்டு யூனிவர்ஸை ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ நம்ம தகுதியானவங்க, நமக்கானது நமக்கு கிடைக்கும், கண்டிப்பாக இந்த விஷயம் கிடைக்கும்னு நீங்கள் நம்புறீங்களோ அப்போவே நீங்கள் ஸ்மூத் ஆகிடுவீங்க. ஏன்னா என்னைக்காக இருந்தாலும் அவங்க தேடி வந்து தான்ப்பா ஆகணும். என்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு சோல்மேட்டே கிடையாது, என்ன மாதிரி ஒருத்தவங்க கிடைக்கவே மாட்டாங்கன்னு நீங்கள் நம்பிட்டு ஜாலியாக இருங்க. அவங்களே வந்துடுவாங்க. அந்த எனர்ஜியே உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்து விட்டுரும். உண்மையாலுமே நீங்கள் கண்ணோட்டத்தை மாற்றி பாருங்களேன், சூப்பராக அங்கே ஒர்க் ஆகும். உண்மையாலுமே நான் ரியல் லைஃப்பில் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை எப்படியெல்லாம் பாசிட்டிவாக பார்க்கலாம், எப்படியெல்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி பாசிட்டிவாக மாற்றிக்கலாம்னு நினைக்க அங்கே மிராக்கிள் நடக்குது. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், என்னோட ப்ராப்ளம் வரும்போதெல்லாம் உட்காந்து நான் அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஒன்றா ஃபஸ்ட்டு வந்து உட்காந்து அழுதுருவேன் கொஞ்சம் நேரம். அழுதுக்கு அப்புறம் பாசிட்டிவ் மைண்ட் செட் வரும். நம்ம கடவுள் நம்மளை விடமாட்டார், கடவுள்கிட்ட சரணடைஞ்சிருவோன்னு. என்னால் முடியலைங்கிற பட்சத்தில் நான் கடவுள்கிட்ட சரணடைஞ்சிருவேன். இல்லை நம்ம மூலமாக பண்ண வைக்கிறாங்க, நம்ம பண்ணுனா இங்கே நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கான முயற்சியை எடுப்பேன். அதை வந்து கடவுளோட துணையோடு எடுக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு அதை ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிவிட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, ஒரு முடிவை எடுத்துட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. உங்கள் பர்சன் வேண்டான்னு சொல்கிறாங்கங்கிறதுலே தான் மைண்ட் இருக்குது. அவங்க வேணுமா வேண்டாமான்னு நீங்கள் இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க. அப்போ என்ன ஆகும், உங்கள் பர்சன் ஆசைப்படுறதா அங்கே நடக்கும். எப்போ வந்து அவங்க வேணான்னு சொன்னாலும் பரவாயில்ல, அவங்க கூட இருந்தால் தான் என் லைஃப் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் ஆசைப்பட்றீங்களா, அதில் 200% ஸ்ட்ராங்காக இருந்துட்டு போங்க. கடவுள் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. கடவுளை யார் ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்கள் மைண்டு தான் இங்கே எல்லாமே. ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஸோ ஒரே ஒரு முடிவு ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு அதில் ஸ்ட்ராங்காக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிராக்கிள் நடக்கும். ஸோ உங்களுக்கு மெசேஜஸ் வராது, மீட் பண்ணாததுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜியாக தான் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களே வந்துடுவாங்க. யூனிவர்ஸ் பர்ஃபெக்ட் டைமில், டிவைன் டைமிங்கில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கட்டும். நம்ம பிரபஞ்சம் நம்ம கூட இருந்து நமக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப 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 நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.